ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முதல்ல நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருப்பது 2024 தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம். குரோதி வருடம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்கும், நல்லது கெட்டது சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கப் போகிறது. சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார். சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார். அதிசார சனியால் குரோதி ஆண்டின் இறுதியில் ராகு சனி சேர்க்கை ஏற்பட போகிறது. குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்களால் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று பார்ப்போம். குரோதி துலாம் ராசி மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பெயர்ச்சி நிகழப்போகிறது. குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் 8ஆம் வீடான அஷ்டமஸ்தான குருவாக பயணம் செய்ய போகிறார். குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4, 12ஆம் வீடுகளின் மீது விழுகிறது. மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம். சுப விரய செலவுகள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்து கொள்வது நல்லது. வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம், பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள். குருவின் அனுகிரகத்தினால் பாதிப்புகள் உங்களுக்கு நீங்கும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்வது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம்தான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல குரு 8ஆம் வீட்டில் மறைவது ராஜயோகத்தை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்தை குரு பார்க்க போவதால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் விரைந்து நடைபெறும். தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார நிலை உயரும். பணம் வருமானம் அதிகரிக்கும். சுகஸ்தானமாக 4வது வீட்டினை குரு பகவான் பார்வையிட போவதால் வருமானம் அதிகரிக்கும். சேமிப்புகள் கூடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் மறையும். வரவேண்டிய பண வரவுகள் இப்பொழுது கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள் அகலும். கணவன் மனைவி உறவு பலப்படும். சிலர் அசையா சொத்து வாங்குவார்கள். புது வீடு கட்டி குடியேறும் வாய்ப்பு, அதிர்ஷ்டம் உண்டாகும். புது முயற்சிகள்லாம் கைகூடி வரும். தொழில் லாபம் கூடும். வேலையில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது ப்ரமோஷன் கிடைக்கும். சனி பகவான் புண்ணிய சனியாக பயணம் செய்ய போகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நம்பிக்கையுடன் முயற்சிக்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வீடு நிலம் வாங்க வாய்ப்புகள் இந்த வருடத்தில் அமையும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். புண்ணிய சனி காலம் என்பதால் பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. குரோதி ஆண்டின் இறுதியில் சனி பகவான் 6ஆம் வீட்டிற்கு வந்து அமரப்போகிறார். 6ஆம் வீட்டில் உள்ள ராகுவுடன் சனி பயணம் செய்யும் காலத்தில் எதிரிகள் தொல்லை நீங்கும். பல வழிகளும் உங்களுக்கு பணம் வந்து சேரும். விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகிறது. கோடி கோடியாய் செல்வம் வீடு தேடி வரும். குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில், கேது பகவான் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறார். அதனால் கடன்கள் இப்பொழுது அடைப்படும். தீராத நோய்கள் தீரும். படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு குரோதி ஆண்டில் கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை அமையும். பதவி உயர்வு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் இப்பொழுது கைகூடி வரும். உங்களின் நீண்ட நாள் கடன்கள் அடைப்படும். வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரப்போகிறது. நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு அமைந்துள்ளது. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.